டிப்ஸ் நம்பர் 2ல நம்ம சிக்கன் 65லாம் வந்து ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலராக மாறிடும். இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கும். ஸோ இந்த எண்ணெயை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கலர் எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, அந்த எண்ணெயை ஒரு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த எண்ணெய் காஞ்சதும் நம்ம நார்மலாக எப்பவுமே வந்து அப்பளம் பொரிப்போம் இல்லைங்களா, அந்த அப்பளத்தை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65 செஞ்ச எண்ணெயில் வந்து அப்பளம்லாம் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கலர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அப்பளமாக பொரிக்க அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்த பிறகு அந்த எண்ணெயை வந்து ஒரு பவுலில் மாற்றி நான் காமிக்கிறேங்க. ஸோ மொத்த கலருமே வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும் எண்ணெய் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. பட் இந்த மாதிரி சிக்கன்லாம் ஃப்ரை பண்ண எண்ணெயை ரொம்ப நாளைக்குலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஸோ 2-3 டேஸில் வந்து தீந்து போகிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்கள் தோசை சுடும்போது ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாச்சும் தாளிக்கும் போதும் அழகாக வந்து தாளிச்சு எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயை யூஸ் பண்ணி பாருங்க, நான் அப்பளம்லாம் பொரிச்சு முடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த எண்ணெயோட நிறம் வந்து ஆரஞ்சு கலரில் இருந்துச்சு இல்லைங்களா, இப்போ பாருங்க நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எல்லோ கலரில் நார்மலாக எண்ணெய் வந்திருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65லாம் ஃப்ரை பண்ண எண்ணெயை சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கலரில் இருந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக வந்து மாற்றியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க.